ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். யூஜிடிஆர்பி பிஆர்டி எக்ஸாம் 2024 எக்ஸாம் எழுதிட்டு எல்லாருமே டென்டேட்டிவ் கீ ஆன்சருக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பட் என்ன தான் நம்ம வந்து ப்ரைவேட் கீ ஆன்சரில் வந்து நம்ம செக் பண்ணாலும் கவர்மெண்ட்லேருந்து பப்ளிஷ் பண்ணக்கூடிய கீ ஆன்சருக்கும் ப்ரைவேட் கீ ஆன்சருக்கும் ஒரு 5லேருந்து ஒரு 10 கொஷின்ஸ் 5 to 15 கொஷின்ஸ் வரைக்கும் டிஃப்ரெண்ட் வேரியேஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும். பட் அதனால எல்லாருமே இந்த டென்டேட்டிவ் கீ ஆன்சர் வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்க, எப்போ வந்து வரும் அந்த மாதிரி கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. தென் இதோட கட் ஆஃப் மார்க் எவ்வளோ வரும்? ஏன்னா கட் ஆஃப் மார்க் வந்து அவ்வளோ சொல்கிறாங்க சார், இவ்வளோ சொல்கிறாங்க சார், எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, உங்களோட மார்க்கை அதாவது எல்லாருமே கால் பண்ணி கேட்குறதா இருந்தாலும் சரி தான், இல்லை வந்து வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி தான், அவங்களோட மார்க்கை சொல்லி நான் இன்னும் கேட்டகரி எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. பட் அதுக்கான ஒரு டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னால் இப்போ பிஜிடிஆர்பி எக்ஸாம் அதாவது செகண்ட் கிரேட் டீச்சர் இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணவங்களே டிடிஎட் ப்ளஸ் பேப்பர் ஒன்லையும் பாஸ் பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து ஸ்டடியில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க. தென் பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் நமக்கு மேலே வந்து நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட்டில் எக்ஸாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பட் அதில் நீங்கள் பிஜிடிஆர்பியும் நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க, ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். பட் அதுக்கான டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம அகாடமியில் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்க்கும்போது டுடே தான். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபாலோ பண்ணி வில்லிங்காக இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த டென்டேட்டிவ் கீ ஆன்சரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இது வந்து ஓஎம்ஆர் ஃபேஸில் தான் இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. இப்போ அதாவது 2017க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிபிடி எக்ஸாமாக வந்து கண்டக்ட் பண்ணாங்க. இப்போ ரீசெண்டாக எந்த எக்ஸாம் வந்து இந்த ஓஎம்ஆர் ஃபேஸில் வந்து கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா, அதாவது 2017க்கு பிறகு வந்து கம்ப்யூட்டர் ஃபேஸில் எக்ஸாம் எல்லாமே கண்டக்ட் பண்ணாங்க. ஆனால் இப்போ ரீசெண்ட் நடந்த பிஓ எக்ஸாமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிபிடி எக்ஸாமாக தான் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த எக்ஸாமுக்கு கீ ஆன்சர் எப்போ பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா, அதாவது கம்ப்யூட்டர் ஃபேஸ்டு எக்ஸாம் அப்படின்னா கீ ஆன்சரை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 or 3 டேஸில் வந்து அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த 2 நாளில் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. என்ன அப்படின்னா அதுக்கான மாஸ்டர் கொஷின் பேப்பர் நம்ம என்ன ஆன்சர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே ஒரு 2 or 3 டேஸில் வந்து இந்த ஆன்லைன் சிபிடி எக்ஸாமாக கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு 2 or 3 டேஸில் வந்து நமக்கு எல்லாமே பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. இந்த பிஓ எக்ஸாமுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா அது வந்து ஓஎம்ஆர் ஃபேஸில் தான் கண்டக்ட் பண்ணாங்க. சிபிடி எக்ஸாம் அப்படின்னா நமக்கு வந்து 2 or 3 டேஸில் வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க. ஓஎம்ஆர் ஃபேஸில் எக்ஸாம் அப்படின்னா அதுக்கு வந்து கீ ஆன்சர் போட்டு அதை வந்து நமக்கு வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாட்கள் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டிலே ஆகும். அஸ் யூஸ்வலாக அது வந்து நடக்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிஓ எக்ஸாம் அதில் கீ ஆன்சர் வந்து ஒரு 3 வீக்ஸ் பக்கம் ஆச்சு. அந்த ரீசனாக நடந்த ஓஎம்ஆர் ஃபேஸில் கண்டக்ட் பண்ண பிஓ எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு இந்த மந்த் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மந்த்து 10ல், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 10ஆம் தேதி நடந்துச்சு. ஆனால் அடுத்த மாதம் 3ஆம் தேதி தான் கீ ஆன்சர் அப்படிங்கிறதே பப்ளிஷ் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். அப்போது டூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20லேருந்து 21 டேஸ் பக்கம் தான் கழிச்சு தான் கீ ஆன்சர் அப்படிங்கிறதே பப்ளிஷ் பண்ணாங்க. ஆனால் ஓஎம்ஆர் ஃபேஸில் கண்டக்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டிலே ஆகும். அதனால இந்த ஆன்சர் கீ வந்து டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்து டிலே ஆகுது, அதனால வந்து போஸ்டிங் தள்ளி போகுமா அப்படின்னு தயவு செய்து யாருமே நீங்கள் நினைக்க வேண்டாம். ஜூனுக்குள்ளே நமக்கு வந்து கம்பல்சரி போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து போட்டுருவாங்க. ஏன்னா ஒரு 10,000 வேக்கன்சிஸ் வந்து ஜூனுக்குள்ளே வந்து ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சிஎம் ஒரு சொல்லியிருக்கிறாங்க. பட் அந்த 10,000 போஸ்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஆர்டி எக்ஸாம் தான் நமக்கு வந்து இருக்கும். கண்டிப்பாக போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து போட்டுருவாங்க. அதனால் யாருமே கீ ஆன்சர் வந்து டிலே ஆகுது, அதனால் வந்து போஸ்டிங் டிலே ஆகுமா அப்படின்னு யாருமே நினைக்க வேண்டாம். அஸ் யூஸ்வலாக அந்த ஓஎம்ஆர் ஃபேஸில் கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 3 வீக்ஸ் பக்கம் கீ ஆன்சர் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக லேட்டாக தான் செய்யும். இதை நினச்சி யாருமே ஒரி பண்ணிக்க வேண்டாம். தென் நம்ம டிஆர்பிக்கு கால் பண்ணி கேட்டப்போ கூட அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்குது, அதாவது இந்த டைமில் ரிலீஸ் பண்ணுவோம், இந்த டேட்டு ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லவே இல்லை. ஆனால் மிக விரைவில் நாங்கள் வந்து கீ ஆன்சர் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பட் இதை நினச்சி நீங்கள் யாருமே ஒரி பண்ணிக்க வேண்டாம். தென் என்ன அப்படின்னா இதோட வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஏற்கனவே ஒரு 1000 வேக்கன்சி வந்து நாங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க.
கண்டிப்பாக அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதை நினச்சி நீங்கள் யாருமே ஒரி பண்ணிக்க வேண்டாம். வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி இன்க்ரீஸ் ஆகும், அதில் எந்த வித மாற்றமே இருக்காது. ஏன்னா ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இனிமேல் வந்து எக்ஸாம் வச்சு வேக்கன்சியை வந்து எடுக்கணும், ஃபில் பண்ணணும் அப்படின்னா ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு. பட் இதுலேயே எந்த அளவுக்கு வேக்கன்சியை வந்து ஃபில் பண்ண முடியுமோ அப்படி தான் யோசிப்பாங்களே தவிர ஸோ வேறு இனிமேல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்காது. ஸோ அதனால் மேபி கண்டிப்பாக அப்படிங்கிறது வந்து இந்த 1000 வேகன்சி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும். பட் இன்க்ரீஸ் ஆகும்போது ஒரு 1 or 2 மார்க் இந்த பார்டரில் இருக்கிறவங்க கூட ஒரு நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறது, ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக வேகன்சி அப்படிங்க இன்க்ரீஸ் ஆகும். அதை நினச்சி நீங்கள் யாருமே ஒரி பண்ணிக்க வேண்டாம். தென் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். ஸோ கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கட் ஆஃப்லாம் ஒவ்வொரு சொல்கிறீங்க, அவ்வளோ கட் ஆஃப் சொல்கிறீங்க, அது கட் ஆஃப் அதிகமாக இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது, இது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்லாம் கேட்குறீங்க. கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இப்போதைக்கு வந்து கரெக்டாக இவ்வளோ மார்க் எடுத்தால் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே சொல்கிற விஷயந்தான் அவங்களோட மார்க்கு ப்ளஸ் அவங்களோட கம்யூனிட்டியை சொல்லி இந்த கேட்டகரியில் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்லாம் கேட்குறீங்க. நம்ம வந்து சொல்லிடலாம் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி. அதான் அதோட வழிகள், நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருக்கீங்க, எவ்வளோ விஷயங்களை இழந்து இந்த எக்ஸாமை எழுதிருக்கீங்க அப்படிங்கிறது என்னால் கண்டிப்பாக வந்து அதை உணர முடியும். ஸோ அதனால் நீங்கள் எதை நினச்சும் நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. கண்டிப்பாக கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் கம்மியாக தான் வரும். ப்ளஸ் வெயிட்டேஜ் வேறு இருக்குது. அந்த வெயிட்டேஜ் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா பாயிண்ட் சம்திங் மார்க் இருந்தால் கூட அதில் எவ்வளோ பேர் வந்து பின்னால் தள்ளப்படுவாங்க, இல்லை அதில் எவ்வளோ பேர் வந்து போஸ்டிங் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான பார்ட். 2012 பாஸ் பண்ணியிருப்பாங்க, 13 பாஸ் பண்ணியிருப்பாங்க, 17, 19, 22. ஸோ அப்படி இருக்கும்போது வெயிட்டேஜ் மார்க் அப்படிங்கிறது ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தென் என்ன அப்படின்னா நிறையா அதாவது நீங்கள் இப்போ இருந்த என்னென்ன கொஷின்ஸ்லாம் நிறையா கொஷின்ஸ் வந்து கரெக்ஷன் இருக்குது. 4 ஆப்ஷனில் வந்து மிஸ்டேக் இருக்குது, கொஷினே ஸோ மிஸ்டேக் இருக்குது. அப்படி இருக்கும்போது நமக்கு மார்க் அப்படிங்கிறது வந்து அப்செக்ஷன் பண்ணி ரிசல்ட் பண்ணும்போது மார்க் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து அதிகமாகவே இருக்குது. பட் இப்போ யாரோ ஒருத்தவங்க வந்து கட் ஆஃப் சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சி நமக்கு மார்க் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சி யாருமே ஒரி பண்ணிக்க வேண்டாம். கண்டிப்பாக அப்செக்ஷன் பண்ணி அதில் மார்க் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இன்க்ரீஸ் ஆகத்தான் செய்யும், கண்டிப்பாக ஆகும். ஸோ நம்பிக்கையோடு காத்துருங்க. ஏன்னா எனக்கு மார்க் கம்மியாக தான் இருக்குது, இவ்வளோ கட் ஆஃப் மார்க் வந்து இவ்வளோ சொல்கிறாங்க, எனக்கு கம்மியாக இருக்குது, எனக்கு கிடைக்குமா கிடைக்காதெல்லாம் கேட்குறீங்க. கண்டிப்பாக மார்க் இன்னும் இது ஃபைனல் கீ ஆன்சரே பப்ளிஷ் பண்ணலை, ஃபைனல் ரிசல்ட்டும் பப்ளிஷ் பண்ணலை, அது அப்செக்ஷனுமே நம்ம பண்ணலை. அதெல்லாம் பண்ணி லாஸ்ட்டு எல்லா ரிசல்ட்டும் ஃபைனல் ரிசல்ட் பண்ணி கட் ஆஃப் மார்க்கும் இன்க்ளூட் பண்ணி நமக்கு வந்து ரிசல்ட் விட்டால் மட்டும்தான் நமக்கு வந்து இவ்வளோ மார்க் வந்து ஃபோர்ஸிங் ஈஸியாக வந்து நமக்கு தெரியும். அதை நினச்சி யாருமே நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ கான்ஃபிடண்ட்டாக இருங்க. கண்டிப்பாக இதுக்கு முன்னால் இப்போ ஃப்ரீயாக இருக்க டைமில் எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் ராங்காக இருக்கோ அதுக்கு எல்லாமே சோர்ஸஸ் எல்லாமே ரெடி பண்ணி வைங்க. அப்செக்ஷன் பண்ணதுக்கு வந்து ஒரு 1 வீக் தான் டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே எல்லாருமே நீங்கள் வந்து அப்செக்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் மார்க் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ யாரோ ஒருத்தங்க பண்ணுறாங்க அப்படின்னு தயவுசெய்து யாருக்குமே இருக்க வேண்டாம். எல்லாருமே என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் ராங்காக ஃபீல் பண்ணுறீங்களோ, என்னென்ன கொஸ்டின்ஸ்க்கெலாம் 4 ஆப்ஷனில் வந்து கரெக்ஷன் இருக்கோ அதை சரியான ப்ரூஃபோடு எடுத்து நீங்கள் வந்து அப்செக்ஷன் பண்ணுங்கள். 1 வீக் தான் டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே எல்லாருமே அப்செக்ஷன் பண்ணுங்கள். மார்க் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்குமே இன்க்ரீஸ் ஆக தான் போகுது. கட் ஆஃப் மார்க்கை பொறுத்த வரைக்கும் கம்மியாக தான் வரும். அதை நினச்சி யாருமே நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ இப்போ அடுத்த எக்ஸாமுக்கு நம்ம எந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிளாக இருக்குமோ அதுக்கு நீங்கள் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க. தன்னம்பிக்கையோடு இருங்க. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.